எல்லாரும் சேர்ந்து திருமாவளவனை எங்கள் அண்ணனை இப்படி எங்கோ ஒரு மூத்த சந்து ஒரு முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திட்டு இன்னைக்கு அவரவர்கள் சொகுசாக இருக்கிறார்கள். அதுவும் ஆதவ அர்ஜுனை எடுத்ததிலிருந்து இங்கே பட்டியல் சமூக மக்களுக்காக பேசுகிற மக்களை நீங்கள் நசுக்கிறீங்கன்னா நீங்களும் எங்களுக்கு எதிரானவர்கள் தான் என்கிற ஒரு கருத்து சமூகத்தில் மிக வேகமாக எழுதுவோம். பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருவர் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வரணும்னா நாங்கள் உங்கள் குரல் வழியை ஆரம்பத்திலேயே நெரிச்சிருவோம் அப்படின்னு திருமாவளவனும் சேர்ந்து சொல்லியிருக்கிறார். ஆதவர்ஜனும் விஜயம் சொல்லி இது வந்து டிஸ்கஸ் ஆச்சா இல்லையா? நீங்கள் என்ன பிடிங்கிருந்தீங்களா? பொதுக்கட்சி மயிர் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொல்கிறல்ல, நீ எத்தனை பாய் மேலே கூட்டம் அந்த கட்சியில் சேர்த்த விஜய விமர்சனம் பண்ணி. ஆனால் அம்பேத்கர் புத்தகத்தை நான் வழங்குவது என் கையால் நான் வந்து வெளியிடுவது நான் பெற்ற தவம், இது பெரிய வரம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வாங்கி விஜய் மூத்தத்தை பிடிங்க. இவன் என்ன சொல்கிறான், புத்தக வெளியிடா அது வந்து அரசியல் நிகழ்வா? அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியலானே? அம்பேத்கரே அரசியல் தாண்டா. அம்பேத்கரின் ஒரு சாதாரண ஒரு முடி நுனியிலிருந்து எல்லாமே அரசியல் தான். பட்டியல் சமூக மக்களின் தலைவர் எங்கள் அண்ணன் இல்லைன்னு யார் சொல்கிறேன்னா, பட்டியல் சமூக மக்களின் குறிப்பாக பறையர் சமூக மக்களின் உழைப்பால் ஒரு டிமாண்டிங் கெப்பாசிட்டியில் உன்னை கொண்டு போய் விடுறோம். இன்னைக்கு 4 பேர் எம்எல்ஏ இருக்கிறான், ஒரே ஒருத்தர் தான் பறையர். 3 பேர் யாரு? ஒரு எம்பி, அவர் நான் பறையரா? நோம்பு வந்து நோம்பு கும்பிடுவாங்களா இவங்க? சரி, விஜய் வந்து மேலே வழக்கு வராருன்னு வச்சுக்கிறேன். ஏத்திரியோட டேங்க் மேலே ஒரு அப்பா தலை நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல சூடு சொர்ணம் இருந்தா, இல்லை நாங்கள் எப்பயுமே அப்படி தான் கெத்து அப்படி இருந்தா ஏற்றுங்க பார்ப்போம். ஏய் யாரை நீ கூத்தாடிங்கிற? விஜயை சொல்கிற மாதிரி திருமாவளவனை சொல்கிறியா, எங்கள் அண்ணனை சொல்கிறியா, இல்லை தலைமையிலே கை வச்சு உன் பையனும் கூத்தாடி தானே அப்படின்னு சொல்ல வராரா? எங்கள் சமூகத்தால் இவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள், எங்கள் சமூகத்தின் பேரால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களே தவிர இவர்களால் எங்கள் சமூகத்துக்கு ஒரு மயிர் அளவு, ஒரு நுனி மயிர் அளவு கூட இன்னி வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்பட் மூர்த்தி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம் சார். சார், இப்போ அண்மை செய்தியாக விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் அவர்கள் 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் கட்சி நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் அப்படின்னு திரும்ப சொல்லியிருக்காரு. கட்சிகளுக்கு பாதிப்புனா எந்த கட்சிக்கு சார் சொல்றாரு? விசிகாவுக்கா திமுகவுக்கா? அவங்க ஓனருக்கு பாதிப்பு ஏற்படுத்துற விதமாக நடந்துக்கிறாருன்னு சொல்ல வர்றாரு. ஓ, இதில் என்ன வருத்தம்னா, நான் தன்னை மீண்டும் நான் திமுககாரன் தான் அப்படின்னு எங்கள் அண்ணன் நிரூபிச்சிருக்காருங்கிறதுல ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நீங்கள் முதலாக அவர் வந்து தேர்தலில் நிற்கிறாரு. அப்போது திட்டக்குடியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் வந்து திமுகவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் திமுக தான் அப்படின்னு ஒரு பழைய உறுப்பினர் அட்டையை திமுக உறுப்பினர் அட்டையை எடுத்து காட்டினார். உடனே பத்திரிகையாளர் கேட்கணும், நாங்கள் அதை கேட்கலைங்க, நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறீங்களா, நீங்கள் திமுக சின்னத்தில் நிற்கிறீங்களான்னு கேட்டோம் அப்படின்னாங்க. அப்போது அந்த அளவுக்கு அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே அவர் திமுக தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக நடந்த ஜனநாயகம் வெல்லும் மாநாட்டில் கூட மாணவர் அணியிலிருந்து எங்களுக்காக பேசிக்கொண்டிருந்தார் திருமாவளவன். இப்பொழுது கூட்டணி கட்சிக்காக ஒரு தலைவர் என்ற முறையில் எங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட RS பாரதி இந்த பையன் பேச்சை கட்டி இவன் வந்து ஒரு நமக்கு தேவைப்படுவான், இவன் ஒரு நல்ல ஆளுமையாக வருவான் அப்படின்னு நான் அப்பயே சொன்னேன். அதாவது இவன் நல்ல அடிமையாக வருவான், இவனை வந்து நோட் பண்ணுங்க அப்படின்னு நான் முதல்ல சொன்னன்ற மாதிரி எங்கள் அண்ணனை அசிங்கப்படுத்தினார் RS பாரதி. இன்றைக்கு அது வெளிப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்முடைய தமிழக முதல்வரை அவர் சந்திக்க போகிறார். சந்திப்பதற்கு முன்னால் ஐயா உங்களுக்காக நான் வந்து அவனை எடுத்துட்டேன், ஏதோ அவன் பேசினான் அவனை எடுத்துட்டேன் அப்படின்னு இந்த விவாதத்துக்கு இன்றைக்கு வந்து விசிக கட்சிக்கு எதிராக அல்லது அதைவிட மேலா திமுக கூட்டணிக்கு எதிராக பேசிய நபர்
6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவாதத்தோடு எல்லாரும் நிறுத்துவான் பாருங்க. பத்திரிகைக்காரர் கூட, பெரிய மீடியாக்கள் கூட, இல்லை யூடியூப் சேனல்கள் கூட விசிகா கூட்டணிக்கு ஒரு முரண்பாடு, கட்சி கட்டுப்பாட்டை மீறி திமுக கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இதை மன்னராட்சியை முடிவுக்கு கட்டுவேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி அந்த பாதியோடு நிறுத்திடுவாங்க பாருங்கள். எப்படி நம்ம நடிகை கஸ்தூரி அவர்கள் விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி அல்லது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை பற்றி பேசுனாங்க அப்படின்றத மட்டும் ஒரு டிபேட் ஆக்குனாங்க. அந்த ஒரு 2 நிமிட பேச்சில் 1 நிமிஷம் அவங்க சொன்ன அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக, அடுத்து இந்த மண்ணின் மைந்தர்களான பறையர்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தீங்க, இது 2மே ஒரே டைலாக், ஒரே வசனமாக ஒரே பேச்சாக பேசுனது தான். அது 2 நிமிட பேச்சு. அது அதில் கட் பண்ணி இவனுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கினானுங்க, உண்மையான அந்த விஷயத்தை விட்டானுங்கள. அதை போலவே நம்ம ஆதவ் அர்ஜுன் பேசியது ஒரு மன்னராட்சியோடு முடிவில்லை. இந்த பட்டியல் சமூக மக்களிலிருந்து ஒருத்தவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு தான் அதோட சாராம்சம். இந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நீங்களே இதை ஆக்கிரமிப்பு பண்ணுறீங்க. ஒரு பிறப்பின் அடிப்படையிலே முதல்வர் இங்கே தீர்மானிக்கப்படுகிறார்னு சொன்னது. அப்போது இப்போது திமுகவுக்கு எதிராக பேசினவரை எடுத்துட்டோன்னு நிப்பாட்டுவாங்களே தவிர, பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருவர் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வரணும்னா நாங்கள் உங்கள் குரல் வழியை ஆரம்பத்திலேயே நெரிச்சிருவோம் அப்படின்னு திருமாவளவனும் சேர்ந்து சொல்லியிருக்கிறார். திருமாவளவனை சொல்ல வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே சத்தியமாக ஆதவ் அர்ஜுன் பேசியது திருமாவளவனுக்கு எப்போ நல்ல விஷயந்தான், நம்ம கூட நிற்கிறோம், பேச முடியல, சரி ஆதவ் அர்ஜுன் பேசிட்டாரு அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் திமுக இதில் எட்டி எட்டி நம்மளை உதைக்கிறாங்களே அப்படின்ற ஒரு நிருபத்தின் பேரில் இன்றைக்கு ஆதவை கட்சியை விட்டு எடுத்துருக்கிறார். நான் கூட நேற்று முன்னாடி சொன்னேன், எடுத்துப்பாரு, உனக்கு தைரியம் தான் எடுத்துப்பாரு, இடம் பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். இன்றைக்கு எடுத்துட்டார்ல, அவர் தலையில் அவரே மண்ணவாரி கொட்டினான்னு தான் நம்ம பார்க்கணும். அதாவதுங்க அட்லீஸ்ட்டுங்க யாவன்னா யாருன்னா எதுனாலும் சொல்லட்டுங்க, ஒரு குறைந்தபட்சம் பட்டியல் சமூக மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும். இங்கே பல ஊராட்சி மன்ற தலைவர்கள் பட்டியல் சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் நந்தன் திரைப்படம் இப்போ இவங்க மேடையிலே ஏற்றுனாங்கல்ல, அந்த ஊராட்சி 2 ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்றுனாங்க, வேங்கவேல் சம்மந்தமாக ஏற்றுனாங்க, அப்புறம் அந்த சின்னத்துறை. இவ்வளோ அட்ராசிட்டி நடக்குதுன்னு ஒருத்தன் வெளி உலகுக்கு சொல்ல வைக்கிறான். சொல்ல வச்சுட்டு அதை ஒரு டிஸ்கஸ் ஆகிறான். நீங்கள் இப்போ எல்லாம் அறிவாளி மாதிரி பேசுகிறான்னா, விஜயும் ஆதவம் தான் அம்பேத்கரை பற்றி பேச வைக்கணுமா அப்படிலாம் பெரிய அறிஜீவி மாதிரி சில இவனுங்களாம் எம்எல்ஏன்னு பேசுகிறானுல்ல. ஏன்டா இவ்வளோ நாள் இது டிபேட் ஆச்சாடா? இவ்வளவு நாள் அம்பேத்கரிசமும் இல்லை, அம்பேத்கர் பேர் இத்தனை நாள் தமிழகத்தில் எல்லாரும் பேசப்பட்டதா? பட்டியல் சமூக மக்கள் ஒரு மக்கள் இருக்காங்க, அவங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகிறதுக்கு விரும்புகிறாங்க, அவங்களுக்கு இன்னமும் இவ்வளோ அட்ராசிட்டி இருக்குன்னு இது நீங்கள் ஒரு 50-60 வருஷத்தில் இது பேச வரலாச்சா? ஆகலைல்ல. நல்லதோ கெட்டதோ ஆதவ் அர்ஜுனும் விஜயும் சொல்லி இது டிஸ்கஸ் ஆச்சா இல்லையா? நீங்கள் என்ன பிடிங்கிருந்தீங்களா? பொதுக்கட்சி மயிர் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொல்கிறல்ல, நீ எத்தனை பாய் மேலே கூட்டம் அந்த கட்சியில் சேர்த்த? டேய் வேங்கவே இல்லை, இந்த மாதிரி மலம் கலந்துருக்குன்னு உங்கள் பாய் மேலே எத்தனை பேர் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பான்? இல்லை பட்டியல் சமூக மக்கள் எங்கேயாவது பாதிக்கப்பட்டான் உன் பாய்மாரெலாம் சேர்ந்துருப்பானா? சேர்ந்து குரல் கொடுத்துருப்பாங்களா? இல்லை பாய் கட்சியில் யாராவது ஒரு எஸ்சிக்கு கூப்பிட்டு, ஏப்பா அவங்களும் நம்மளை மாதிரி ஒடுக்கப்பட்டவங்க தான், அவங்க கட்சியில் ஒரு பாய்க்கு கொடுத்தாங்க, நம்ம கட்சியில் ஒரு பிஆருக்கு கொடுப்போம், ஒரு பறையர் கொடுப்போம், ஒரு பட்டியல் சமூகத்துக்காரர் கொடுப்போன்னு ஒருத்தன் கொடுத்தீங்களாடா? ஒரு சம்பவம் காயல்பட்டினத்தில் ஒரு இஸ்லாமியர் வீட்டில் ஒரு எஸ்சி பொண்ணு வேலை செய்யுது. அங்கே ஒரு அட்ராசிட்டி நடந்துச்சு. அது வெளியில் சொன்ன ஒரு மாதிரியாக இருக்கும். நடந்துட்ட உடனே அதை வைத்து ஒரு இயக்கம் காசு பண்ணிடுச்சு. சம்பத்தை வச்சு காசு பண்ணிட்ட உடனே இவன் காசு வாங்கிட்டான்றதுக்காக பாதிக்கப்பட்ட மக்கள் போராடாம விடுவாங்களா? அப்படி போராடிய போது ஒட்டுமொத்தமாக அங்கே சுற்றி வட்டார இருக்கிற எல்லாம் ஜமாத்தெல்லாம் கூட்டி இதோட ஒரு எஸ்சியை கூட நம்ம வீட்டில் வேலைக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு விஷயத்தை பண்ணி எஸ்சிக்கள் யாரும் வேலைக்கு அங்கே போகலை.
நிப்பாட்டாங்க. ஜமாத்தில் பேசியே முடிச்சிட்டாங்க. பேசியே முடிச்சு ஒரு தீர்மானத்தை போட்டு ம் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் பேசி கீசி கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து ஆச்சு. இதுதான் இஸ்லாமியர்களுக்கும் பட்டியல் சமூகத்துக்குமான உறவு. இன்றைக்கி எங்கள் அண்ணன் திருமாவளவனை வச்சு தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாள் அப்படின்னு டிசம்பர் 6 சொல்ல வைக்கிறாங்கல்ல. என்றைக்காவது ஒரு நாள் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுகிற போது ஒரு இஸ்லாமியர் குரல் கொடுத்தார் சொல்லு. இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க விஜயை பார்த்து கூத்தாடி. நான் கூட தான் கூத்தாடின்னு சொன்னேன். நான் சொன்ன விதம் வேறு. நான் வந்து நீங்கள் ஒரு நடிகராக இருக்கிறீங்க, உங்கள் பின்னாடி வந்து ரசிகர் கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் கொஞ்சம் விவரம் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கு வந்து இளைஞர்கள் கொஞ்சம் விவரமாயின்னு வர அரசியலில் உங்கள் இளைஞர்கள் நீங்கள் கொஞ்சம் விவரப்படுத்துங்க. நீங்கள் பேசின அந்த தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒன்றுங்கிறது தவறுங்க. அதன் அடிப்படையில் தான் நாம் வந்து விஜயை விமர்சனம் பண்ணோம். ஆனால் அம்பேத்கர் புத்தகத்தை நான் வழங்குவது, என் கையால் நான் வந்து வெளியிடுவது நான் பெற்ற தவம், இது பெரிய வரம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை. வாங்கி விஜய் மூத்தத்தை குடிங்க, போதவெல்லாம் மூத்தத்தை குடிங்க. அதாவது உடனே விஜய் வந்து அந்த பாய் பேசுகிறாரு, விஜய் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிடுவதால் உடனே அம்பேத்கர் இங்கே வந்து பொதுத் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார், விஜயால் தான் நடந்ததா? இதுவரை நடக்கலையே. இதுவரை அம்பேத்கரை பற்றி ஒரு டிஸ்கஷன் தமிழ்நாட்டில் வந்ததா? இந்த புத்தகம் வெளியீடு வந்த பிறகு தானே ஒரு 4-5 நாளாக வந்து அம்பேத்கரையும் பட்டியல் சமூக மக்களை பற்றி நீங்கள் வந்து விவாதிக்கிறீங்க. அதில் கூட உங்களை மாதிரி உள்நோக்கம் கொண்ட தீய சக்திகள் பட்டியல் சமூக மக்களுக்கு அங்கீகாரம் இல்லைன்றதை தவிர்த்து அம்பேத்கர் புத்தகத்தோடு நிறுத்துறான். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியலான அம்பேத்கரே அரசியல் தாண்டா. அம்பேத்கரின் ஒரு சாதாரண ஒரு முடி நுனியிலிருந்து எல்லாமே அரசியல் தான். நமக்கே இவ்வளோ கடுப்பாகுதுன்னா சார், எல்லா சிலைகளும் இப்போ வந்து வெண்கலத்தில் சில சிலைகள் இருக்குது. வெண்கலங்கிறது ஒரு மெட்டீரியல். ஆமாம். அதற்கு முன்னாடி கற்சிலைகள் இருந்தது, சிமெண்ட் சிலைகள் இருந்தது. எல்லா சிலைகளும் சிமெண்ட்டாக இருந்தது. ஆனால் ஒரு சிலை மட்டும் தொடர்ந்து தாக்கப்பட்டது. அதுதான் ஆனால் அரசியல். முட்டாப்பையில் அதுதான் அரசியல். அம்பேத்கரை நீ கல்லில் செஞ்சாலும் சரி, மண்ணில் செஞ்சாலும் சரி, வார்த்தையில் சொன்னாலும் சரி, புக்கில் எழுதினாலும் சரி, ஒரு எங்கன்னா ஒரு இடத்துல செதுக்கி வச்சாலும் சரி, ஒரு அம்பேத்கர்ன்ற பேர் ஒரு செவுத்தில் எழுதப்பட்டால் கூட அது ஒரு அரசியல். இவன் என்ன சொல்கிறான், புத்தக வெளியிடா அது வந்து அரசியல் நிகழ்வா அப்படின்னு சொல்கிறான். அப்போது எல்லாரும் சேர்ந்து திருமாவளவனை எங்கள் அண்ணனை இப்படி எங்கோ ஒரு மூத்த சந்தை ஒரு முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திட்டு இன்றைக்கி அவரவர்கள் சொகுசாக இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமியரால் ஒரு இஸ்லாமிய கட்சியில் போய் சீட்டு வாங்கியிருக்க முடியுமா? அவன் ஒரு சீட்டுக்கு ஒரு இயக்கம் வச்சு கெஞ்சுறான், காலில் விழுறான். கருணாநிதி அவர்கள்கிட்ட இருந்து அப்புறம் ஸ்டாலின்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கெஞ்சி 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 ஒத்த சீட்டு வாங்குறாங்க. நீ நோவாமல் பறையர்கள் உழைப்பில், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் உழைப்பில் ஒரு சீட்டை வாங்கி மேலே உட்காந்துட்டு நீ வந்து இன்றைக்கி வந்து நக்கல் பண்ணுற. பறையர் சமூக மக்களுக்கு எங்கடா வந்து அடிப்படை உரிமைகள் எங்கே கொடுத்துருக்கீங்க, அரசியல் அதிகாரத்தை நோக்கி எங்கள் மக்கள் போகணும்னா நக்கல் பண்ணி உட்கார்றல்ல. அதுதான் இங்கே அரசியல். அதால் இன்றைக்கு வந்து இவங்க நீக்கியிருக்காங்க, நீக்கட்டும், நல்லது தான். இதிலேருந்து ஒரு குழப்பம் வந்தால் சார், ஒரு குழப்பம் வந்தால் தான் சார் ஒரு தெளிவு வரும். வந்து பட்டியல் சமூக மக்களின் தலைவர் வந்து எங்கள் அண்ணன் தான் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா பட்டியல் சமூக மக்களின் தலைவர் எங்கள் அண்ணன் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா, பட்டியல் சமூக மக்களின் குறிப்பாக பறையர் சமூக மக்களின் உழைப்பால் ஒரு டிமாண்டிங் கெப்பாசிட்டியில் உன்னை கொண்டு போய் விட்றோம். நீ சீட்டை வாங்கி எம்எல்ஏ சீட்டு வாங்கி 4 எம்எல்ஏ சீட்டு, இன்றைக்கி 4 பேர் எம்எல்ஏ இருக்கிறான், ஒரே ஒருத்தர் தான் பறையர். மிச்சம் 3 பேர் யார்? ஒரு எம்பி, அவர் நான் பறையரா? நோம்பு வந்து நோம்பு கும்பிடுவாங்களா இவங்க? இதை வந்து இன்னமும் இந்த சமூகம் அலோவ் பண்ணணும் இல்லை? அதால் இதை மாதிரி திருமாவளவன் மட்டுமே ஒரு ஆளுமையாக இந்த கட்சியில் இருந்தால் நாம் சொகுசாக இருக்கலாம். இன்னொருத்தர் ஒரு பறையர் சமூகம் சார்ந்து இன்னொருத்தர் வந்துட்டாருன்னு வச்சுங்க, அவர் வந்து இது வந்து ஒத்துக்க மாட்டார்ல. இப்போ 1000 பேர் கட்சியில் இருக்காங்க. திருமாவளவனை தவிர வேறு யாராவது ஒரு பறையர்னு வந்து சேரிக்குள்ளே வந்தாங்கன்னா மேலவளவுக்கு நான் போனேன். என்னை போக விடாமல் தடுத்தாங்க, போனாங்க வந்தாங்க. நான் வந்து மேலவளவுக்கு உள்ளே வந்தால் வந்து தண்ணியை வாங்கி கொடுத்து வரக்கூடாதுன்னு அங்கே வந்து கோஷம் போட வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் என்னை போலீஸ் கூப்பிட்டு மூவ் பண்ணுறாங்க. அந்த மேலவளவு நினைவிடத்தை நோக்கி திரும்பவும் மூர்த்தியை போலீஸ் கூப்பிட்டு மூவ் பண்ணுறாங்க. அப்படின்ன உடனே நான் இன்னும் கொஞ்சம் சரக்கை ஏற்றிட்டு வாட்டர் டேங்க் மேலே ஏற்றி விட்டானுவேன்.
ஏற்றி விட்டு மூர்த்தி உள்ளே வந்தால் நாங்கள் மேலே இருந்து கீழே குச்சிருவோம் ம் அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் போலீஸு வேண்டாங்க எதுங்க பிரச்சனை ஒன்றா ஒருத்தன் விழுந்துங்க செத்து தொலைஞ்சான்னா எங்கள் தாலியை அறுந்துருங்க ம் ஒரு குவார்டர் பாட்டில் வீட்டில் எடுத்து உங்கள் மேலே வந்து போட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிக்கலையே. அப்புறம் அது ஒரு தலைமுறை முடிஞ்சுன்னு வச்சுங்க. ம் இப்போ இன்றைக்கு ஆதவ அர்ஜுன் வந்து விஜய் வந்து மேலவளவுக்கும் வேங்கவேலுக்கும் போன்றாரு. ம் சரி, விஜய் வந்து மேலவளவுக்கு வராருன்னு வச்சுக்க, ஏத்திரோட டேங்க்கு மேலே ஒரு அப்பா தலை நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல சூடு சொர்ணம் இருந்தா, இல்லை நாங்கள் எப்பயுமே அப்படி தான் கெத்து அப்படி இருந்தா ஏற்றுங்க பார்ப்போம். விஜய் போகிறாரா வரலையோ சரி, விஜய் போக மாட்டாருன்னு கூட சொல்லுங்கள், விஜய் எப்படியா மேலவளவுக்கு வந்துடுவார் இதை சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு பறையன்னா இழிச்சும் வாயன். நாங்கள் இன்னும் வந்து மதிக்கட்டு நீ கூப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் ஓடியாரோம் அப்படின்றதுக்காக திருமாவளவனை வைத்து பறையர் சமூக மக்களை பயன்படுத்தி கொள்கிறது மற்ற கட்சிகள். சார், உங்களுக்கு இப்படி சம்பவம் நடக்கும்போது பட்டியலின மக்கள் இது ஒன்று சேரலையா, முக்கிய தலைவர்கள்லாம் ஒன்று சேரலையா? அப்படி நடக்கும்போது யாருமே குரல் கொடுத்த மாதிரி தெரியலையே. எவனுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்? யார் கொடுக்கணுன்றீங்க நீங்கள்? இத்தனை தலைவர்கள் இருக்காங்களே, வரிசையாக பேர்களை சொல்லிக்கிட்டே போகலாமே. எல்லாவனும் இன்றைக்கி திருமாவளவனை பார்த்தா ஏதோ ஆளுங்கட்சி இருக்கிறாரு அப்படி இப்படின்னு இவனுங்களாம் நினைக்கிறாங்க. அங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஏங்க நீங்கள் மற்ற இயக்கத்தோடர்கள் குரல் கொடுத்தாங்க போனாங்க வந்தாங்க, அதை விடுங்க. விடுதலை சக்திகள் ஜனநாயக சக்திகள் நீலாம் சொல்லடே, நான்லாம் ஜனநாயக சக்தின்னு குள்ளா பண்ணுங்கிறல்ல என்ன? ஏன்னா ஒரு பறையிலேருந்து ஒருத்தர் வந்தால் அப்புறம் நம்ம வந்து சொல்கிறது தப்புனே அப்படின்னு சொல்கிறல்ல. இப்போ இன்றைக்கி வந்து விஜயை பார்த்து கூத்தாடினேன். சரி, கூத்தாடியில் பல ரகம் இருக்குது. சினிமாவில் நடிக்கிற கூத்தாடி இருக்கான். அப்புறம் வந்து ஊரில் டான்ஸ் ஆடுவாங்களே அவங்களும் என்ன சொல்லுவாங்க, கூத்தாடின்னு. நைட் கிளப்பில் டான்ஸ் ஆடுறாங்களே அவங்களும் கூத்தாடி தான். ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் நடனமாடி விட்டு அவர்கள் வேறு தொழிலை செஞ்சார்கள்னாங்க, அவங்களும் கூத்தாடிகள் தான். இப்படி எந்த கூத்தாடி சொல்ல வர? இதை பற்றி உடச்சி பேசுவோமா? விஜய் கூத்தாடி தான், சரி கூத்தாடி தான். எங்கள் அண்ணன் திரும்ப யார்? அவர் கூத்தா இல்லையா? அவர் 4-5 படத்தில் நடிக்கலையா? விஜய் இவர் நம்ம உதயநிதி யார்? அவரோட அடையாளம் சினிமா தானே, கூத்தாடி தானே, இன்னும் கூத்தாடி கம்பெனி தானே வச்சுருக்காரு. அப்போது இன்னும் யாரை சொல்கிற? விஜயை சொல்கிற மாதிரி திருமாவளவனை சொல்கிறியா, எங்கள் அண்ணனை சொல்கிறியா, இல்லை தலைமையிலே கை வச்சு உன் பையனும் கூத்தாடி தானே அப்படின்னு சொல்ல வராரா? அதுக்கப்புறம் வந்து ஒரு மன்னிப்பு வந்தது. இந்த மன்னிப்பு எதால் வந்தது? திமுகவின் கொட்டால் வந்தது. யாரை நீ கூத்தாடிங்கிற? அவன் வெளியிட்டான்னா அவனை பற்றி பேசு. கூத்தாடினா இப்போ நாளைக்கு வந்து 4 பேர் கேட்குறான்ல, ஏம்பா விஜய் மாறினா கூத்தாடியா, திரும்ப கூத்தாடி இல்லையா, வந்து உதயநிதி கூத்தாடி இல்லையா, ஏன் திரும்ப கொடுத்தா அட்டத்துப்பாய் கட்சின்னு சுட்டு டம் டம்னு சுட்டாரு, அவரு தான் கூத்தாடி இன்னைக்கு ஒருத்தர் சொல்லலையா? அப்போது நீ யாரை விமர்சனம் பண்ணுற அப்படின்னு திமுகவிலிருந்து இவரை கேட்ட பிறகு தான் ஐயோ நான் இல்லைங்க, நான் வேறு மாதிரி சொல்லுங்க, அது வேறு மாதிரியா வந்துடுச்சுங்க, நான் உங்களெல்லாம் நினைக்கலைங்க சத்தியமாக, உங்கள் உப்பத்துண்டு நான் எப்படிங்க வந்து உங்களுக்கு நான் வந்து எதிராக சொல்லுவேன் அப்படின்லாம் வந்து பல விவாதங்கள் நடைபெற்றிருக்கு. அதால் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பழியை எங்கள் அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு செஞ்சுருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். பட்டியல் சமூக மக்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வரணும்னு பட்டியல் சமூகத்தில் இல்லாத ஒரு ஆள் சொல்கிறாருங்க. அந்த ஆள் நல்லவனோ கெட்டவனாங்க, நான் கூட பல விஷயங்களை அவர் விமர்சனம் கொடுத்து பேசியிருப்பேங்க. ஆனால் ஒரு இடத்துல நிற்கிறோம்ல, ஒரு வேங்கவேலியும் ஒரு அந்த சின்னதுரை தம்பியும் மற்ற அட்ராசிட்டியும் வந்து மேடை ஏற்றுனாங்கல்ல, ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 364 ஊராட்சிகளில் எஸ்சி மக்கள், அந்த எஸ்சி தலைவர்கள் படுகிற அவஸ்தைகளை பற்றி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு சர்வே வெளியிட்டான். எங்கடா போனீங்க அப்போல்லாம் நீங்கள்? வாயில் என்ன வச்சுருந்தீங்க? இல்லை வாயில் வைக்கிறத விட காதில் என்ன வச்சுருந்தீங்க? யார்தை வச்சுருந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பேசுகிறீங்களா ஜனநாயக சக்திகள்? இன்றைக்கி 2 பேரை ஏற்றினா சரியாக போச்சா, அது நிர்வாகம் இது சரி, தேசிய கொடி ஒரு 20 ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஏற்ற முடியல அப்படின் போது எங்கடா போனீங்க நீங்கள்? இப்படி நம்ம கொஞ்சம் நாகரிகமாக பேசணும்னு நினைக்கிறோம். இவனுவ நாங்கள் வந்து பொதுவானவர்கள், நாங்கள் இந்த சமூகத்துக்காகவும் நாங்கள் பேசுகிறோம்ன்ற முறையில் பேசி பேசி எங்கள் சமூகத்தை எதிர் திசையில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்களே தவிர, எங்கள் சமூகத்தால் இவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள், எங்கள் சமூகத்தின் பேரால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களே தவிர, இவர்களால் எங்கள் சமூகத்துக்கு ஒரு மயிர் அளவு, ஒரு நுனி மயிர் அளவு கூட இன்னி வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்னமெல்லாம் வந்து நாட்டாமையாக பேசி வந்து
ஆதவர்ஜினை உடனே எடுக்கணும், அவரை தூக்கணும், இன்னும் கொண்டு போனால் அவர் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணணும் கூட பேசுவாங்க போல இருக்கு. அப்போது இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்து திமுகவும் நெருக்கடி கொடுத்து இங்கே பாரு அவனை எடுத்துட்டு எங்ககிட்ட வான்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து அறிவிப்பு வந்திருக்கிறது. பூங்கொத்தோடு அங்கே காத்து கொண்டு இருக்கிறார் எங்கள் அண்ணன் முதல்வரை பார்க்க. ஆமாம், எனக்கு இன்னைக்கு தான் வந்து ஆதவர்ஜன் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் உதயநிதிட்ட கேட்கும்போது மன்னராட்சி முறையை பற்றி சொன்னார் ஆதவர்ஜனா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சொல்கிறாரு, ஏன் மக்கள் என்ன ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க, நாங்கள் என்ன வழி வழியாக வந்தோம், இதெல்லாம் அந்த ஆளுக்கு தெரியாதா அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்போ அவர் துணை பொதுச் செயலாளர் தானே, அப்போ அந்த ஆளுன்னு சொல்லும்போது ஒரு திருமாவளவன் ஒரு குரலும் கொடுக்கலை. அப்போ பிசிக்கா அடிமைப்பட்டு தான் கிடக்குதோ திமுக. ஓனர் தானே சார் பேசுகிறாரு. ஓனர் பேசும்போது கீழே வெளிப்படையே தெரியுது சார். இது திருமாவளவன் எப்படி பேசுவார்? அதாவதுங்க மன்னர் அடிப்படையில் சொல்கிறது நாம் வந்து இது நம்ம ஸ்டாலின் அவர்களை யாரும் சொல்லலாங்க. ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக கருணாநிதி அவர்களோடு இருந்து போய் வந்து அவருக்கு அந்த எஃபிஷியன்ட் இருக்கா இல்லையா என்பதை தவிர்த்து கூடவே இருந்திருக்கிறார். ஒரு கச்சேரிக்கு பாட வேணாம், கூடவே ஒரு நாயனை வாசிக்கிறவராக இருந்தால் கூட சரி, ஒரு மத்தலாட்டிக்கிறவராக இருந்தால் கூட ஒரு கச்சேரிக்கு ஒரு 40 வருஷம் கூட போலாருன்னா அவருக்கு அதை பற்றிய கொஞ்சம் ஞானம் கொஞ்சமாவது இருக்கும்ல. அந்த மாதிரி அரசியலில் கருணாநிதி அவர்களோடு இத்தனை ஆண்டுகள் பயணித்திருக்கிறார். கருணாநிதி அவர்கள் போல எஃபிஷியன்சி இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த விஷயங்களே அவர் கேள்விப்பட்டிருப்பார்ல. அப்போ அது வந்து மன்னர்னு கூட நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் 2019 கட்சியை சேர்றாரு, 21 எம்எல்ஏ ஆகிறாரு, 22 வந்து அமைச்சராகிறாரு, 23, 24 வந்து துணை பிரைம் மினிஸ்டர் ஆகிறாருன்னா இது மன்னராட்சி முறை தானே, இது நியமனம் தானே அப்படின்னு ஒரு நியாயமான விஷயம் தானே. அதை நம்ம வந்து அதை அவங்க கட்சிக்குள்ளே பேசணும், அதை நம்ம பேசுவதற்கு வந்து 100% நமக்கு அதில் உரிமை இல்லைன்னாலும் வெளியிலிருந்து பார்க்கிற போது இது ஒரு ஜனநாயக போக்கு இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் அதை பேசுங்க. அதை பேசுகிற அதே சமயத்தில் பட்டியல் சமூக மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கார்கள் என்ற விஷயத்தையும் பேசணுமா இல்லையான்றதான் நம்முடைய கேள்வி. நீங்க மன்னராட்சி அவங்க சொன்னாங்க இல்லை சார், அவரை சொன்ன அந்த ஆளுக்கு தெரியாதா, இதெல்லாம் தெரியாதான்னு சொன்னார். அந்த ஆளுன்னு சொன்னது பட்டியலின மக்களுக்காக குரல் கொடுத்த ஆதவர்ஜனா மட்டும் குறிக்காது, இல்லை பட்டியலின மக்களையும் குறிக்குள்ள அந்த வார்த்தை. இல்லை, அது வந்து உதயநிதி அவர்கள் அவ்வளவு அரசியலா நம்ம வந்து ஆதவர்ஜன் என்ன பேசினாரு அந்த அதுக்குள்ளலாம் அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைங்க. ஒரு ஆள் நம்மளை வந்து ஏப்பா நீ என்னப்பா மன்னராட்சி முறையாப்பா இது அப்படின்னு நம்மளை சொல்லிட்டாருன்ற ஒரு ஆவேசத்தில் பேசுறது தான். அவ்வளவு அரசியல் நுணுக்கம்லாம் வந்து உதயநிதி அவர்களுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கறது அது சரியா இருக்காது. சார், அதே சமயத்தில் அவர் சொல்றாரு, நான் சினிமா செய்திகள்லாம் பார்க்கறது இல்லை விஜய் பேசினதை கேட்டால். அப்போ அதே மாதிரி இவருடைய படங்களையும் மக்கள் புறக்கணித்திருந்தால் என்ன இருக்கும்? சினிமா பார்க்க மாட்டேன்னு சொல்லி. சினிமா பார்க்க மாட்டேன், நீ சினிமா கம்பெனி தானே, இன்னமும் ரெட் ஜெயின் கம்பெனி இருந்து தானே இருக்குது. அதில் பர்சனலாகவே அவருக்கு என்ன கடுப்புன்னா ஒரு 4000 கோடி பிஸ்னஸை ஒரு 2000 கோடி தங்களுக்கான பிஸ்னஸாக மாற்றி விட்டாங்க அப்படின்னு அவர் பேசுகிறாருல்ல, அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கடுப்பான விஷயம்தான். அதே நேரத்தில் அவர் முன்னாள் மதுவிலக்குத்துறை அமைச்சர், இன்னைக்கு வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி சொல்லியிருக்காரு, விஜய் வந்து திமுக பார்த்து பயப்படுறாரு, அஞ்சுகிறார் அப்படின்னு இவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்க விஜய் ஒன்றும் பெரிய அரசியல் தந்திரி இல்லை அரசியல் தெரிஞ்சிருக்கும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த விழாவில் கூட ஆதவர்ஜன் பேசிய அளவுக்கு விஜய் ஒன்றும் பேசலை. ஒரு 100% பேசுகிறாருன்னா ஒரு 5% தான் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த பெயர் வந்து உங்களை பதட்டப்பட வைக்குது இல்லை. நாளைக்கு விஜய் இப்போ நம்ம கூட எவ்வளோ விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கோம், நாளைக்கு விஜய் வந்தோடனே ஆட்சி பிடிச்சிருவாரா? ஒன்றும் இல்லை, ப்ராக்டிக்கலாக எல்லாம் நடக்காது. ஆனால் எல்லாரும் பதறீங்கல்ல சார். சம்பந்தமே இல்லாத பத்திரிகையாளர்லாம் எதுக்கு வந்து விஜயை திட்டுறான்? என்ன திட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஆதவர்ஜனை திட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அம்பேத்கர் எங்கேயோ ஒரு மூணில் இருந்தார், இட்டாந்து நடுவில் நிற்க வச்சிட்டானுங்க பாருங்கள் அப்படின்னு நாங்கள் யோசிக்கலாமில்ல. ஏன் பதறீங்க? இப்போ விஜய் வந்து அவர் அன்றைக்கி என்ன பேசினாரோ அதை தான் இன்றைக்கும் பேசுகிறார். திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுகவுக்கு எதிராக நாங்கள் இருப்பன்றது தான் அதோட சாராம்சம். திமுக இந்த மாதிரி வந்து மக்கள் விரோத போக்கில் இருக்கிறதுன்னு தான் சாராம்சம். எஸ்சி மக்களை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க, அவங்கள மேலே வர விட மாட்டாங்கிறது தான் அதோட அர்த்தம். அவர் அதை மீறி ஒன்றும் பேசல. ஏன் பதறீங்க? என்ன அப்படி நீங்கள் வந்து வேறு எந்த கட்சியும் பார்த்து கூட இப்படி பதற மாட்டீங்க போல இருக்குதே, என்ன அது? அப்போது இந்த விஷயம் விஜய் வாயால் சொல்லப்பட்டால் இது நமக்கு எதிராக வந்து நின்றுடும். ஆமாம், நம்ம தப்பு செஞ்சுருக்கிறோம், இந்த தப்பை இருந்தால் சொல்லிட்டான்னா அது கொஞ்சம் சிக்கலாக போயிடுன்றதை நீங்கள் உணர்றீங்கன்றது தான் நான் பார்க்குறேன். அதனால் உங்களோட
நீங்கள் பண்ண தப்பு உங்களை குத்துது, வேற ஒன்றும் இல்லை. சார் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த பட்டியலின மக்களை வந்து திமுக கட்டுப்படுத்துகிறதுன்னு. இந்த விசிக மூலமாக தான் பட்டியலின மக்களை மொத்தமாக கட்டுப்படுத்துதா திமுக? இல்லை, அப்படி ஒரு இமேஜ் இருக்குது சார். சார் நம்ம இன்னைக்கு ஒத்தானா ஆகணும். இன்னைக்கு இந்த பட்டியல் சமூக மக்களில் இருக்கிற ஒரு அடர்த்தியான மக்களை வைத்து கொண்டு இருக்கிற கம்பேர்ட் டு அதர் இயக்கங்கள், ஒரு அடர்த்தியான மக்கள் தொகை மக்களை வைத்திருக்கிற இயக்கம் விசிகா தான். நம்ம அதை வந்து மறுக்கிறதுலாம் இல்லை. அதில் வந்து ஒரு பிரேக் ஆகுது. இப்போ அந்த ஆதவ அர்ஜுன் வந்த பிறகு அந்த விசிகாவில் உள்ள பறையர் சமூக மக்கள் மத்தியில் ஒரு பிரேக் ஆகுதில்ல. அந்த பிரேக் வந்து திருமாவளவன் உணர்றாரோ இல்லையோ, திமுக உணருது. இந்த பிரேக் ஆயிடுச்சுன்னா இது வேற எங்கன்னா போய் நின்றுடும். அதால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. அதுவும் அவங்களுக்கு இப்போ வந்து திமுகவுக்கு வந்து ஆதவ அர்ஜுன் கூட பிரச்சனை கிடையாது. அது அவங்க கூட இருந்தவர் தானே அவர். பிரச்சனையே இப்போ வந்து விஜய் கூட நிற்கிறது தான். இப்போ வந்து இந்த புற்றீசலை இவர்கள் கிளப்பி விட்டுருக்கிறார்கள். ஆனால் அந்த ஈசல் வந்து கொஞ்ச நேரத்தில் செத்துரும். இது கருத்தியலான விஷயங்கள். இது வந்து சாகவே சாகாதுங்க. இது வந்து தொடர்ந்து இது ஒரு டிபேட் ஆகிக்கொண்டு தான் போகும். பலமுறை நம்மளும் பேசியிருக்கோம். இந்த வேங்கை வயல் பிரச்சனை, சின்னத்துறை வெட்டப்பட்ட இதெல்லாம் பேசும்போது திமுக தரப்புலேருந்து வர்றது ஒரே பதில் என்னன்னா, நாங்கள் 5 அமைச்சர்கள் கொடுத்துருக்கோம் பட்டியலின மக்களுக்கு. கேட்ட கேள்வி ஒன்றா இருக்குது, சொல்கிற பதில் ஒன்றா இருக்குது. எங்கே 5 அமைச்சர் கொடுத்துருக்காங்க ஒன்றும் தெரியல. இப்போ சமீபத்தில் மாற்றும் போது 5, 4 அப்படின்னு சொன்னாங்களே, அமைச்சர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கி இருக்குன்னு சொல்கிறாங்களே. தேவேந்திரகுல வேளாளரில் ஒருத்தர், வந்து செக்கிலியரில் ஒருத்தர், பறையரில் 2 பேர் நினைக்கிறேன். 2 பேர். அதுன்னு உயர்கல்வித்துறை கொடுத்தோம்னா அதை ஏன் சார் இவங்க அப்படி மென்ஷன் பண்ணணும் இந்த வார்த்தையை? படிப்பு உங்களெலாம் எவனுமே படிக்கவே இல்லை. நாங்கள் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்துருவோம். பீத்திரானோம். இவெல்லாம் வந்து எழுத பிடிக்க தெரியாத கைநாட்டாக இருந்தபோது எங்கள் தாத்தா இங்கிலீஷில் கையெழுத்து போட்டவர், கோட்டு சுட்டு போட்டவர், கப்பல் வாங்கி வெளிநாட்டுக்கு வியாபாரம் பண்ணவர். எங்கள் ஆள் ஒருத்தர் செத்தாருன்னா பர்மா கவர்மெண்ட் லீவ் விடுது. இன்னமும் இவனுங்க சொல்கிறானுங்க, இன்னமும் நாங்கள் தான் உங்களுக்கு கல்வியை கற்பித்தோம் அப்படின்னு. 1944க்கு முன்னாடி எவனுமே படிக்கலையா? என்ன கதை இது? ஆகவே இவங்க திட்டமிட்டு இந்த சமூக மக்களை ஒடுக்கிறதுல பெரும் பங்கு இவர்கள் தான். இப்போ கோயில் நுழைவு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தை போட்டது யார்? இவங்களால் பிராமணர்கள் குலக்கல்வி முறையை அமுல்படுத்திய ராஜாதின்னு சொல்கிற அந்த ராஜாதி தான் பட்டியல் சமூக மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சட்டம் போட்டார். ரெட்டமலை சீனிவாசன் தான் பொது இடங்களை பொதுமக்கள் அதாவது பொது இடங்களை எஸ்சி மக்கள் பயன்படுத்தியிருந்த தடையை நீக்கிட்டு சட்டம் மூலமாக அதை நீக்கி எல்லாரும் பயன்படுத்தலாம் சட்டத்தை போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயமா மயிலாப்பூர் விதிகள் நான் பறையன்னு எழுதிக்கின்னு சார்ட் வண்டியில் போனார். என்ன பிடுங்கினீங்க நீங்கள்? பெரியார் ஒரு திரும்ப கிளி போட்டிருப்பாரா எஸ்சி மக்களுக்காக? தீக்காவோட பயிலாவே ஒடுக்கப்பட்ட மக்கள் நலன் காக்கும் இயக்கம் தான், பிற்பட்டோர் நலன் காக்கும் இயக்கம் தான். ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லை, பிற்பட்டோர் நலன் காக்கும் இயக்கம் தான். அதாவது பிசிக்கான இயக்கம் தான் அது. ஆனால் இன்னை வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் எஸ்சிக்கான இயக்கம். சார் பிஜேபி கூட 2 தடவை தலைவராக இருந்திருக்காங்க சார். 2 பட்டியல் சமூகத்துலேருந்து தலைவராக இருக்காங்க. ஆமாம். இன்றைக்கி வந்து எங்கே வந்து ஐஐடி மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குது, நம்ம பூனேன்னு நினைக்கிறேன். அதில் முக்கிய சேர் போஸ்ட் ஒரு எஸ்சி, ஒரு பிஆர் பிஜேபி கொடுத்துருக்கு. என்னவோ பேசுகிறானுவன். என்னவோ சும்மா 2 எலும்பு துண்ணோ 2 தலைவர்களுக்கு கொடுத்துட்டோம்னா அதுங்க வந்து அங்கே அந்த எலும்பு வச்சு இங்கே அங்கேயும் ஓடுது இல்லை. அது வந்து பட்டியல் சமூக மக்களுக்கான எல்லா தீர்வாக வேணுமா? நீ ஒன்றுமே கொடுக்காத சார். நீ வேங்க வயலில் அது கண்டுபிடிச்சியா? சட்டத்தின் கடமை தானே அது. சட்டத்தை நீ தானே கையில் வச்சுக்கிற. உனக்கு வேண்டியவங்க வீட்டு டேங்க்கில் இந்த மாதிரி போட்டு தான் நீ விட்டுருப்பியா? இல்லை வேறு ஒரு சமூகத்தில் அந்த மாதிரி நடக்கூடாது, வேறு ஒரு சமூக டேங்க்கில் இந்த மாதிரி இருந்ததுப்பா, ஒரு ஆத்திரத்தில் ஒரு எஸ்சியை போய் ஏதோ பண்ணிட்டாம்பா, என்னடா இதுன்னு விட்டுருவீங்களா? எப்படி அலோவ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி? இல்லை அவங்க வந்து நமக்கு வந்து 13% ஓட்டு போட்டிருக்காங்க, நம்ம வெற்றி பெற்றதில் 13% எஸ்சி ஓட்டு அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஒரு எஸ்சியை வந்து பிடிச்சி நம்ம ஜெயிலில் போட்டோம்னா வந்து எஸ்சி நாளைக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைப்பியா நீ? கொடியேற்றத்துக்கு தடை விதிக்கிறிய, கொடிக்க மாட்டாட்டா பிடிங்கி போடுறிய. அப்போ என்ன, உனக்கு திருமாவளவன்ற எங்கள் அண்ணன் வேணும், எங்கள் அண்ணன் மூலிமா வர ஓட்டு வேணும். ஆனால் இந்த மக்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். திருமாவளவனை போன்ற ஒரு மிகப்பெரிய ஆகப்பெரிய அடிமை ஒருத்தர் சிக்கியிருக்கான், அவனை அடிமை ஆக்கிட்டோம். இதை நம்ம விட்டுட்டோம்னா பட்டியல் சமூக மக்கள் அவன் உரிமையை அவன் பேச ஆரம்பிச்சிருவான். அப்படின்னு இவ்வளோ நாள் அடக்கி வச்சிங்க, இதுக்கு மேலே அது நடக்காது. அதுவும் ஆதவ அர்ஜுனை எடுத்ததிலிருந்து
இங்கே பட்டியல் சமூக மக்களுக்காக பேசுகிற மக்களை நீங்கள் நசுக்கிறீங்கன்னா நீங்களும் எங்களுக்கு எதிரானவர்கள் தான் என்கிற ஒரு கருத்து சமூகத்தில் மிக வேகமாக எழுந்து வரும். இத்தனை நாள் மும்முரம் காட்டாது திமுக, இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நடக்கும் பட்டியல் மக்களுக்காக. அப்போல்லாம் உங்களை போட்டு குரல் கொடுக்கும்போது அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் காட்டாது. இப்போ மூன்றாவது அந்த இனத்தை சேராத ஒருத்தர் வந்து குரல் கொடுக்கும் போது இது பயத்தின் வெளிப்பாடு தானே திமுகவுக்கு? ஆமாம் சார். இப்போ நான்லாம் வந்து இந்த சப்ளானில் ஒரு 120 கோடி ரூபாய் வந்து பணத்தை வந்து ஆதிராம நல பள்ளிகளுக்கு ஒதுக்கி 2 கோடி செலவு பண்ணிட்டு 118 கோடியை செலவு பண்ணாமல் வந்து திருப்பி அமைச்சிட்டாங்க. நான் பல இடங்களில் என் சக்திக்கு ஏற்றவாறு எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பேன் சார். அந்த 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 டாப்பிக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் இந்த விஷயம் வெளியில் போகணும். ஒரு பட்டியல் சமூகத்துக்கான ஒரு பறையனா என் சமூக மக்களுக்கான இந்த நடந்த இந்த இழிவை ஏதாவது ஒரு வகையில் நம்ம வெளியில் சொல்லணும்னு நான் பல இடங்களில் சொல்லியிருப்பேன். ஆனால் அது குறித்து எத்தனையோ பேர் கேட்டிருப்பான்ல, எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் கண்டிப்பாக அதில் வந்து இந்த மாதிரி ஆளுமைகள் எத்தனை பேர் கேட்டிருப்பான். ஒரு பையன் பேசுகிறானா? ஆனால் இந்த விஷயத்தை விஜய் போன்ற ஆட்கள் பேசுகிற போது பேசுகிறாங்க. நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம், நாங்கள் இதுக்காக அனுப்பலை, நாங்கள் அதுக்காக அனுப்புகிறோம், இதுக்காக அனுப்புகிறோம்னு பேசணும்ல. அது ஒரு நல்வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். நான் விஜய் வந்து அவர் 100% வந்தவொடனே அப்படியே எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிடுவாங்க, ஆதவர்ஜன் மாற்றிடுவார்லாம் இல்லை. இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனை அம்பேத்கர் ஒரு பேசு பொருளாக தமிழ்நாட்டில் வைக்கப்படுகிறார்ல, அதற்கு விஜய்க்கும் ஆதவர்ஜனுக்கும் கோடான கோடி நன்றிகள் தான். இந்த ஆதவர்ஜன நீக்கத்தில் குறிப்பாக திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் ஆதவர்ஜனை தாண்டி விசிகாவை திரும்பவே மொத்தமாக நகர்த்தியோட நம்ம கூட கூட்டணி வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்தா சொல்லப்படுது. இது இப்படி விசிகா போனால் யாருக்கு பின்னடைவுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, விசிகா போனால் திமுக தான் பின்னடைவு. ஆனால் மாவட்ட செயலாளர்கள் விரும்புகிறாங்களே விசிகா வேண்டாம்னு. இல்லை, அது அந்த மாதிரி இவங்க ஒரு இமேஜாக உண்டு பண்ணுறாங்க சார். எல்லாருக்குள்ளும் ஒரு சாதி இருக்கும் சார். நீங்கள் இப்போ வந்து இப்போ ஸ்டாலின் ஒன்று சொல்கிறார், 13% வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கிறோம், திருமாவளவன் இல்லைன்னா நாங்கள் வந்து சிஎம்மாக இருக்க முடியாதுன்னு நம்ம முதல்வர் சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் கீழ்மட்டத்தில் எப்படி இருக்குது? திருமாவளவனை எஸ்சி ஏரியாக்களில் மட்டுமே பிரச்சாரத்துக்கு கூட்டி போனார்கள். அப்போது திருமாவளவனை எங்கே பிரச்சாரத்துக்கு கூட்டி போனோன்னு யார் முடிவு பண்ணுறது? அந்தந்த பகுதி பொறுப்பாளர், அந்தந்த மாவட்ட செயலாளர் தானே. அப்போது திமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையானவர்கள் சாதியாக இருக்கிறார்கள் என்பது தான் இதில் வந்து வெளியில் வர்றது. இதுக்கு நம்ம வைக்கப்பட வேண்டியதில்லை. திருமாவளவனை வந்து கட்சியை விட்டு கூட்டணி வச்சு நீக்குங்க அப்படின்னு சொன்னாங்க, அழுத்தம் கொடுத்தாங்கன்றதுக்காக நம்ம வைக்கப்பட வேண்டியதில்லை. இதில் வைக்கப்பட வேண்டியது, தலைகுனி வேண்டியது திமுக தான். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.